ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கத்திகாச்சலம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். கௌஷிக் அப்படின்ற பையன் இருக்கான். அவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவன் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டா இருக்கான். குறிப்பா சொல்லணும்னா அவன் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க அப்பா தான் டிசைட் பண்றாரு. ஏன் அவன் எப்படின்னா சாப்பிடணும் அப்படின்றத கூட அவங்க அம்மா தான் டிசைட் பண்றாங்களே தவிர இவன் இஷ்டத்துக்கு எதுவுமே நடக்கிறது கிடையாது. அதே தான் அவன் காலேஜ்லயும் கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். அந்த வாய்ஸ் இவனை ஒரு சில விஷயங்கள் பண்ண சொல்லுது. இவனும் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அதோட பேரையும் சொல்லிட்டு அந்த வாய்ஸ் இவனோட ஃபுல் கண்ட்ரோலை எடுக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அந்த வாய்ஸ்ல வர பேய் யாரு, அதோட பேக் ஸ்டோரி என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்த்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. ஆனா இது எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த பையனா இருக்கட்டும், அவங்க பேரண்ட்ஸா நடிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் அந்த பையன் கேரக்டர் நல்லாவே எழுதிருக்காங்க. அவனை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். ஆனா இவங்க வித்தியாசமான ஒரு முறையில ஹாரர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ஸ் மூலியமாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. குறிப்பா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த ஹாரர் போர்ஷன் எலிவேட் பண்ணி காட்டுறதே அதுதான். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி, பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். ஒரு புதுவிதமான ஸ்டோரி பிளாட்டா இருந்தது. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கொண்டு விட்டுருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பிரெடிக்டபிள் ஃபேக்டர் தான். படம் ஃபுல்லாவே நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை நம்மளால ஈஸியா யூகிக்க முடியுது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். அதை மட்டும் கொஞ்சம் திருத்தி எழுதினாங்கன்னா இந்த படம் ஒரு வேற லெவல்ல ஒரு படமா இருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.